என்னம்மா குளத்தையே பாத்துக்கிட்டு இருக்க? நான் கேட்டது கூட உன் காதுல விழாத மாதிரி அப்படி என்னம்மா யோசிக்கிற? இத்தனை வருஷம் நான் வாழ்ந்த வாழ்க்கைய ஒரு தடவை யோசிச்சு பார்த்தேம்மா. அதுல அவ்வளோ நல்ல விஷயம்னு எதுவுமே இல்லை. அப்படி என்னம்மா யோசிச்ச? புதுசா என்ன யோசிக்க போறேன்? ஏற்கனவே புலம்னதுதான். என் அப்பாவை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆனா அவரு என்ன மட்டும்தான் எதிரியா பார்த்தாரு. புருஷனை ஆசைப்பட்டு கட்டினேம்மா. அவன் என்னை இது வரைக்கும் புரிஞ்சுக்கவே இல்லை. குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும்னு நினைச்சேன். அந்த குடும்பமே என்ன வெளியே போடின்னு விரட்டி விட்டுருச்சு. இப்படி யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கைய, யாருக்குமே பிடிக்காத வாழ்க்கைய வாழ்றதுல என்ன இருக்கு? அதனால சரியோ தப்போ நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்னம்மா உன் முடிவு? முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் நம்ம கையில இல்ல தாயி. இங்க ஆடுற வரைக்கும் தான் ராஜா, மந்திரி, சிப்பாய்னு இருப்பாங்க. ஆட்டம் முடிஞ்சிடுச்சுன்னா எல்லாருக்கும் ஒரே பெட்டிதான். அதனால யாரையும் பழி வாங்கணும்னு உன் நேரத்தை வீணடிக்காத தாயி. இலையோட நிறம் மாறிடுச்சுன்னா அது தானாவே மரத்துல இருந்து உதிர்ந்துரும். அதே மாதிரிதான் நீ சந்திச்சவங்களும். அவங்களுடைய எண்ணங்கள் மாறுறப்போ கண்டிப்பா ஒரு நாளைக்கு உதிர்ந்த இலையா உன்கிட்ட வருவாங்க தாயி. இவ்ளோ தூரம் போராடுறப்போ கிடைக்காத நியாயம் பொறுமையா இருந்தா மட்டும் கிடைக்கவா போகுது? இத்தனை நாள் போட்டி போட்டு தோத்து போயிட்டேன். அதுக்கப்புறம் என் மாமியார் கிட்ட சவால் விட்டு தோத்தேன். தோல்விய மட்டும் பார்த்தேன்னா இந்த தடவை கடவுளையே எதுக்குறேன். இதுல நான் கண்டிப்பா தோக்க மாட்டேமா. என் முடிவுல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன். என்னோட முடிவை மாத்துறதுக்கு அந்த கடவுளால கூட முடியாது. கடவுளை அவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்டல? தூங்குறப்போ மட்டும்தான் மனுஷனா இருக்கான். பொழுது விடிஞ்சிட்டா அவன் 1000 வேஷம் போட ஆரம்பிச்சிடுவான். அவன் கொஞ்சமாவது மனுஷனா வாழணும்னு தான் அந்த கடவுள் ராத்திரியையும் கொடுத்து அவனுக்கு தூக்கத்தையும் கொடுத்திருக்கான். அந்த தூக்கத்தையும் இழந்துட்டு நீ தவிக்கிறன்னு சொல்ற. இதை எல்லாத்தையும் பார்த்து அந்த கடவுள் சும்மா விட மாட்டாருமா. என்ன பண்ண போறாரு? கண்டிப்பா நல்லதுதான் பண்ண போறாரு. அத முதல்ல நீ நம்பு. பரமபதம் ஆட்டத்துலதான் பாம்பு எது ஏணி எதுன்னு பார்த்த உடனே தெரியும். வாழ்க்கையில எது எங்க இருக்குன்னு உனக்கு எப்படிமா தெரியும்? நீ தேர்ந்தெடுத்தது பாம்பதான். ஏணிய இறைவனாலதான் கொடுக்க முடியும். நீ எதையோ செய்ய முடிவெடுத்தன்னு சொன்னல, அது தப்பு இல்ல. அதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. எந்த முடிவா இருந்தாலும் யோசிச்சு பண்ணு. காலம் ரொம்ப முக்கியம்மா. இத பாருமா, அப்பாவா தான் மக கிட்ட கடைசியா ஒரு முறை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீ என் பொண்ணுன்னா உண்மையிலேயே நீ என்ன அப்பனா நினைச்சா இங்கேயே உண்மையை சொல்லு. உண்மை சொல்லும் போது மட்டும்தான் வலிக்கும். சொல்லாத உண்மை சொல்ற வரைக்கும் வலிக்கும். உன் வலிய இங்கேயே இறக்கி வச்சுடு. என் உசுர கொடுத்தாவது சக்தியையும் உன்னையும் நான் சேர்த்து வைப்பேன். நீ வா வந்து எல்லா உண்மையும் சொல்லு. இதை விட ஒரு நல்ல சான்ஸ் உனக்கு கிடைக்காது. இதை நீ விட்டுட்டேன்னா அப்புறம் உன்னால எப்பவுமே சொல்ல முடியாது. இவளுக்கு அவ குடும்பத்தை பழி வாங்கணும்னா தாராளமா வாங்கிக்கிட்டோம். எதுக்கு என்ன யூஸ் பண்றா? என்ன
மன்னிச்சிருமா. அம்மா நான் தப்பு பண்ணிட்டேன். அம்மா என்ன மன்னிச்சிருமா. நான் தான் தப்பு பண்ணேன். நான் தான் தப்பு பண்ணேம்மா. என்ன மன்னிச்சிருமா ப்ளீஸ். அண்ணி எந்த தப்பு பண்ணலம்மா. நான் தான் எல்லா தப்பு பண்ணேன். என்ன மன்னிச்சிருமா ப்ளீஸ்மா. அம்மா என்ன மன்னிச்சிருமா ப்ளீஸ்மா. ஆமாம்மா நான் சக்தியை காதலிச்சது உண்மைதாம்மா. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அண்ணி சொன்னதாம்மா உண்மை. அவங்க போய் சொல்லலம்மா. ஆமா அண்ணி எனக்காக தாம்மா எல்லாமே பண்ணாங்க. என்ன மன்னிச்சிரு. அம்மா என்ன மன்னிச்சிருமா. என்ன மன்னிச்சிருமா. நான் தப்பு பண்ணிட்டேம்மா. என்ன மன்னிச்சிருமா. அண்ணி மேல எந்த தப்பும் இல்லம்மா. என்ன பாருமா. அண்ணி எனக்காக தாம்மா எல்லா பழைய சுமந்தாங்க. அம்மா என்ன மன்னிச்சிருமா. அம்மா என்ன பாருமா. அம்மா என்ன பாருமா. அம்மா என்ன பாருமா. அம்மா என்ன பாருமா. அண்ணே 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 என்ன மன்னிச்சிரு. என்ன மன்னிச்சிரு. எல்லா தப்புக்கும் நான் தானே காரணம். என்ன மன்னிச்சிரு. அண்ணி மேல எந்த தப்புமே இல்ல. அண்ணே அண்ணே நான் தான் தப்பு பண்ணேன். அண்ணே அண்ணி எந்த தப்பு பண்ணலன்னு.